students, I am Jagannathan. Last class நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் சிலதெல்லாம் பார்த்தோம். இந்த கிளாஸ் அதோட கண்டினியூஷன் இன்னும் சிலதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தியரம் 1.9ல் இருக்க ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் அதில் ஸ்கேலார் மல்டிபிளோட இருக்குதுன்னு வச்சுக்கலாம். மேட்ரிக்ஸ் வந்து ஏன்னு இருக்குது, அது ஸ்கேலார் மல்டிபிள் லாம்டா ஏ. அப்படி இருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் லாம்டா டு த பவர் n-1. சே உங்களுக்கு மேட்ரிக்ஸ் 3/3 இருந்ததுன்னா ஆர்டர் 3, ஸோ 3 - 1 லாம்டா ஸ்கொயர்னு வரும். இதுவே 2/2 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஆர்டர் 2, 2 - 1 வெறும் லாம்டா இருக்க போகுது. ஓகே, இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்கேலார் மல்டிபிளோட ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அந்த ஸ்கேலார் வேல்யூ இருக்குங்களா, அதுக்கு வந்து n-1 அப்படின்னு போட்டுட்டு அதை கால்குலேட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் அந்த ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு யூ ஜஸ்ட் ரைட் இட் டுகெதர். ஓகே, தட்ஸ் இட். இதை பார்க்குற மாதிரி நம்ம ஒரு சம் பார்க்கலாம். எக்ஸைஸ் 1.1ல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் பார்ட் வந்து ஒரு ஸ்கேலார் மல்டிபிளோட ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த சம் என்னென்னு பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் சொல்லிட்டு 1, 2, 3 அப்படின்னு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் தேர்ட் சப்டிவிஷன் தான் ஸ்கேலார் மல்டிபிளோட ஒரு சம் இருக்குது. ஸோ அந்த சம்மை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எழுதிக்கலாம் 1/3 2, 2, 1 and -2, 1, 2 1 - 2, 2. So this is what given in the sum. So இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா lambda a ன்னு இருக்குது. இதுக்கு what they have asked to find is adjoint. So adjoint of lambda a equal to, as per our property, lambda n-1 into adjoint of a. So simple. இப்போ நம்ம ஏக்கு அட்ஜாயிண்ட் எடுத்துக்கலாம், லாம்டாக்கு n-1 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாம்டா இஸ் நத்திங் பட் 1/3. ஸோ ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் பார்த்துடலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஏ. ஸோ இங்கே எழுதிக்கலாம் லெட் ஏ ஈக்குவல் டு 2, 2, 1 -2, 1, 2 1 -2, 2 and cofactor is aij equal to, நான் சைன் எழுதிக்கிறேன். ஸோ -1 to the power I plus j into mij. இதுதான் வந்து ஃபார்முலை. இது டு ஃபைண்ட் கோஃபேக்டர்ஸ். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ மைனரை ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டு நான் டைரெக்டாக எழுதிக்கிறேன். ஸோ இதோட மைனர் பார்த்தீங்கன்னா 2 + 4 6. ஸோ இதோட மைனர் பார்த்தீங்கன்னா -4 -2 -6, ஸோ +6. அடுத்து இதுக்கு மைனர் பார்த்தீங்கன்னா 4 - 1 3. ஸோ இதோட மைனர் பார்த்தீங்க அப்படின்னா 4 + 2 6. ஸோ இட் இஸ் -6. அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 - 1 3. அடுத்து இதுக்கு பார்க்கலாம். ஸோ -2 × 2 -4 -2, ஸோ -6, ஸோ +6. அடுத்து இதுக்கு பார்க்கலாம் 4 - 1 3. நெக்ஸ்ட்டு திஸ் ஒன் 4 + 2 6. நெக்ஸ்ட்டு இதை எடுத்து எழுதிக்கலாம் 2 + 4 6. ஓகே, திஸ் இஸ் யுவர் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அப்போ வாட் இஸ் யுவர் அட்ஜாயிண்ட் ஏ? ஸோ ஏஜோட டிரான்ஸ்போஸ். ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போது நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ எழுதிடலாம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ ஈக்குவல் டு லாம்டா வந்து 1/3 ஸ்கொயர் இன்ட்டு ஏஐஜ். ஏஐஜ் என்ன இருக்குன்னா டிரான்ஸ்போஸ். ஸோ 6 6 3 -6 3 6 3 -6 6. ஸோ இது 3யோட மல்டிபிள் இருக்குது. ஸோ நம்ம 3யை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இது கால்குலேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி 1/9. ஸோ அது 3யை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இட் இஸ் 2 - 2 3 2 1 சாரி 1 2 1 -2 1 2 2. ஸோ இது கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ ஆன்சர் வந்து 1/3 டைம்ஸ் ஆஃப் 2 - 2 1 2 1 -2 1 2 2. ஸோ திஸ் வில் பி த ஈஸியஸ்ட் யூஸிங் திஸ் தியரம். இதுவே வந்து நீங்கள் இந்த 1/3 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி திரும்ப அட்ஜாயிண்ட்லாம் கண்டுபிடிச்சினா இட் வில் பி a huge process. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிளர் டு யூஸ் திஸ் தியரம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி. உங்களோட டெஃபினிஷன் 1.3ல் அது கொடுத்துருக்காங்க.
ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ ஆர்த்தோகனலாக இருக்கும் அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் வந்து அது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது ஆர்த்தோகனாலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பண்ணாமலே இருக்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா அதே மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸோட அது மல்டிப்ளை ஆகும் பட்சத்தில் வர ஆன்சர் வந்து ஒரு யூனிட் மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் ஆர்த்தோகனல். ஓகேங்களா? ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா A into A transpose or A transpose into A should be equal to a unit matrix of same order. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் இன் டெஃபினிஷன் 1.2ல். அதோட நோட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா A inverse equal to A inverse A equal to யூனிட் மேட்ரிக்ஸ் பார்த்துறோம் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டியில். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது we can come to a conclusion இந்த A transpose அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இட் இஸ் அன் இன்வெர்ஸ் ஆஃப் இட். A transpose equal to A inverse. ஓகே, நம்ம இந்த ஆர்த்தோகனாலிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம் பார்க்கலாம். இட் இஸ் ஒரு எக்ஸாம்பிள் 1.12. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் A equal to ஒரு மேட்ரிக்ஸ் இஸ் ஆர்த்தோகனல், அது ஆர்த்தோகனல்னா ஃபைண்ட் அதில் இருக்க அன்னோன்ஸ் A, B and C and hence A inverse. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு A inverseம் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் we will write the sum. Let A equal to 1/7 6 minus 3A and B minus 2 6 and 2C3. So is orthogonal. Orthogonal na enna condition? A transpose equal to A transpose A equal to unit matrix of same order. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏவும் A டிரான்ஸ்போஸும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ your A is 1/7 6 minus 3A B minus 2 6 2C3 multiplied by 1/7. இது டிரான்ஸ்போஸ், இது 6 minus 3 9 B minus 2 6 2C3. So we will multiply. First in the scalar multiply பண்ணிக்கலாம், that is 1/49. just multiply 6 6 are 36 3 3 9, so 6 36 plus 9 45 A into A. So the A, so this is A, sorry, so A into A is A square, so 45 plus A square. அடுத்த term போலாம் 6B plus 6 plus 6A. So third term போலாம் 12 minus 3C plus 3A. again இங்கே வரலாம், it is 6B plus 6 plus 6A. இந்த term வரலாம், so B square minus 2 into minus 2 is plus 4, 6 into 6 is 30, so it is 40. next இங்கே வரலாம் 2B minus 2C plus 18. next that is 2, this is 18 minus 3C plus 3A, it is 2B minus 2C plus 18, 2 2s are 4, 4 plus C square 3 3 9, so 13 plus C square or C square plus 13. So is 4 plus 9 plus 13 plus C square. So this is your AA transpose. இப்போ என்ன பண்ண போறோம்னா AA transpose equal to IN அப்படின்னு எழுதலாம். So AA transpose equal to IN. So 1/49 it is. So this is equal to IN. We will write it here directly. So இதிலே எழுதிடலாம் AA transpose equal to IN அப்படின்னா this can be written as 1 1 1 0 0 0 0 0. okay, so in the scalar multiple 49 on the side கொண்டு போயிடலாம். so I will erase here, so it is 49. okay, so இப்போ இதில் இருக்க டேர்ம்ஸ்லாம் எடுத்து எழுதிடலாம், so that would be easier. it is 45 plus A square is equal to 49. so இந்த 1 இருக்கிறதுனால it is 49 49 49 ஏன்னா இது கூட உள்ள எடுத்து எழுதிடலாம். so it is 49
49 49. Okay, so 45 plus அடுத்து b square plus 40 is equal to 49. Next 13 plus c square is equal to 49. அடுத்து இந்த conditions எடுத்து எழுதிக்கலாம். 6b plus 6 plus 6a equal to 0. 12 minus 3c plus 3a equal to 0. Next 2b minus 3c plus 18 equal to 0. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா a என்னவா இருக்கும்னா இந்த 45 போயிடுமா. ஸோ a square equal to 4. அப்போ a can be plus or minus 2. அதே மாதிரி b square equal to 3 சரிங்களா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அடுத்து c பார்த்தீங்கன்னா c is sorry இது b. ஸோ c equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. இந்த 30 நாங்கள் படிச்சோன்னா 36 6. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாட் we will do is we will divide this thing by 6. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரிசல்ட்டு ஸோ a plus b equal to -1 அப்படி வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் a plus b equal to -1 அதே மாதிரி இதுவும் பண்ணிக்கலாம். ஸோ டிவைடட் பை 3 போட்டோன்னா a minus c equal to இது 4 ஆகிடும். ஸோ 4 அந்த பக்கம் போச்சுன்னா -4. நம்ம டிவைடட் பை 2 போட்டோன்னா b minus c is equal to -9. ஸோ திஸ் இஸ் யுவர் கண்டிஷன்ஸ். இப்போ a can be plus or minus 2. ஃபஸ்ட்டு இதில் 2ன்னு போடலாம். ஸோ 2 plus b equal to -1. ஸோ b equal to -3. இதுவே 1ன்னு போட்டுறோன்னு வச்சுக்கோங்க. a வந்து சாரி இப்போ இதுவே -2ன்னு போட்டுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகும் -2 plus b equal to -1. ஸோ b equal to +1 வருது. ஸோ it is not satisfying this condition. ஸோ this is not there. ஸோ a தான் +2 தான். ஸோ a is +2. a equal to 2. அப்போ b equal to -3. அப்போ c என்னவாக இருக்கும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். a minus c equal to -4. ஸோ a minus c equal to -4. ஸோ a is 2 minus c equal to -4 minus c equal to -6. கேன்சல் ஆகிடுச்சுன்னா c equal to 6. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் சம். இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அது ஆர்த்தோகனல் அப்படின்னும் கொடுத்துட்டாங்க. அதில் இருக்க அன்னோன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வி ஹவ் ஃபவுண்ட். இப்போ ஹென்ஸ் ஃபைண்ட் a இன்வெர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். a இன்வெர்ஸ் இஸ் நத்திங் பட் this is your a inverse. Since a transpose is equal to a inverse, this can be written as your a inverse. Okay, so today we have seen two properties. One வந்து adjoint scalar multiple இருக்க matrix ஓட பண்ணா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு orthogonal property இருக்கிறது பார்த்தோம். Thank you.